ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் எனக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் எனக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக காய்கறி எல்லாம் நிறைய காய்கறி எல்லாம் காவேரியோட அம்மா போய் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு கங்காலாம் சிரிப்பாங்க. என்னம்மா மார்க்கெட்டில் உள்ள எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டா போல இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இப்போல்லாம் ஏன்டி சொல்கிற, வாடி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்ருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். விஜய் காவேரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கரமாக நல்லா நிம்மதியாக சிரித்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமரன் யமுனா கிட்ட விஷயத்த சொல்லலான்ட்டு நிவின் வீட்டுக்காக போவாங்க. நிவின் வீட்டில் போயிட்டு யமுனா கிட்டேயும் நிவின் கிட்டேயும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. என்னென்ன பார்க்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா விஜய் வந்துட்டாரோ அப்படின்னு நிவின் கேட்பாங்க யமுனா முன்னாடியே. யமுனாவும் யோசிப்பாங்க, எப்படி கரெக்டாக சொன்ன நிவின், உண்மையிலே விஜய் வந்துட்டார், நம்ம வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே யமுனா கிட்ட குமரன் சொல்லுவாங்க. அதை கேட்டு யமுனாவால் நம்பவே முடியாது. எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்ருப்பாங்க. உண்மையிலே விஜயும் காவேரியும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருப்பாங்க. ஏன் இதில் என்ன உனக்கு சந்தேகம், அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு குமரன் சொல்லுவாங்க. ஒரு வழியாக நம்பிட்டு நான் இப்போவே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி யமுனா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்பாங்க. முக்கியமாக குமரன், விஜய், காவேரி, நிவின் எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுவரையும் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லி யமுனா மன்னிப்பு கேட்பாங்க. ஏங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவுமே இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன்ல ஒன்று அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு எங்களுக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிவினுக்கு தான் ஃபஸ்ட்டே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் விஜய் இருந்துக்கிட்டு நிவின் தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு யமுனாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடும். உடனே நிவின் இருந்துக்கிட்டு போச்சு, இதுக்கு மேலே சும்மா இருப்பா, இப்போ வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருப்பாங்க. அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிடும். யமுனாவும் கண்டிப்பாக திருந்துற மாதிரியே தெரியல. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு தான் நிவினை சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக இதுதான் நடக்கும். அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிருச்சு.